ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தாட்ஃபுல் மேக்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் முதல் பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் எண்கள். ஓகேங்களா? நமக்கு தெரியும் எண்கள் அப்படின்னாவே அதில் இயல் எண்கள் இருக்குது, முழு எண்கள் இருக்குது, இது மாதிரியான நிறைய வகையான எண்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் பாடத்துக்குள்ளே நம்ம டீப்பாக பார்ப்போம். எண்கள் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே 10 டாபிக்ஸில் அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுலேருந்து நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு புக்கில் அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 பேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 2 பேர் பேசிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. ஒரு இடத்துல புத்தக கண்காட்சி நடக்குது. அப்போ அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, நேற்று நான் புத்தக கண்காட்சிக்கு போனேன் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு. அப்போது அந்த இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நானும் நியூஸ் பேப்பரில் படித்தேன், இது மாதிரி 10,000 பேர் புத்தக கண்காட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறார், நல்ல வேளை நேற்று நான் போயிட்டேன், இல்லை அப்படின்னா 9,999 பேர் தான் நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அப்படிலாம் கிடையாது, நாளிதழ்களில் இந்த மதிப்பை கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தோராயமாக தான் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அறிமுகம். பெருசாக ஒன்றும் அந்த அறிமுகத்தில் இருக்காது, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செகண்ட் டாப்பிக்கில் பெரிய எண்களின் உருவாக்கம். பெரிய எண்களின் உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பிரீப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இடமதிப்பு விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேலே பார்த்த அதோட கண்டினியூட்டியாக தான் அதுவும் வரும். ஓகேங்களா? அதை ஒன்றுகள், 1000, லட்சம், கோடிகள் அப்படின்னு கொஞ்சம் ஷார்ட்டாக பிரிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எண்களை ஒப்பிடுதல். அதை பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுகள், 1000, மில்லியன், பில்லியன் அப்படின்னு 4ஆகவே அதை வகைப்படுத்தி வச்சுருப்போம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா புதிய எண்களை உருவாக்குதல். ஒரு 4 நம்பர் எடுத்துக்கிறோம், 9, 4, 8, 5ன்னு அந்த இடத்த மாற்றி நிறைய நம்பர்ஸ் நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகள் பெரிய எண்களின் பயன்பாடு. பேசிக்காக நம்ம வாழ்க்கையில் நம்ம கணக்கை பயன்படுத்துகிற இடத்துல எல்லாமே அது பயன்படும். செயலிகளின் வரிசை. செயலிகள் அப்படிங்கிறது அந்த ப்ளஸ்ஸு, டிவைட், மைனஸ், இன்டூ இதை தான் பேசிக்காக சொல்லியிருக்காங்க. போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸையும் நம்ம பார்ப்போம், அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். எண்களின் மதிப்பீடு. எண்களின் மதிப்பீடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எண்ணை நம்ம குறிப்பிடும்போது ஒரு உத்தேசமான மதிப்பை தான் நமக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் அந்த கொடுத்துருக்காங்க. அதையும் பார்ப்போம். இல்லை முழு எண்கள் அப்படின்னா 1, 2, 3 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வெறும் இயல் எண்கள் தான். அந்த 0 கூட சேர்க்கும்போது தான் அது முழு எண் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழு எண்களின் பண்புகள் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பரிமாற்று பண்பு அப்படின்ட்டுருக்கு. அந்த பரிமாற்று பண்பு கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் மட்டும்தான் வரும். இப்போ 4 + 5 அப்படின்னாலும் 5 + 4 அப்படின்னாலும் ஒன்று தான், ஈக்குவலாக தான் வரும். அந்த இடத்த மாற்றினாலும் அந்த வேல்யூ மாறாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.